அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் செக்வரா ஜெய்சங்கர். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். திரைப்பட இயக்குநர்களில் ஒரு சில இயக்குநர்கள் வந்து இந்த தமிழ் தேசியத்தை பின்பற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. சீமானவர்கள் கூடவே நெருக்கமாக இருக்கக்கூடிய சில இயக்குநர்கள் தமிழ் சினிமாவில் இருக்காங்க. அப்படி ஒருத்தர் தான் வினோத் அவர்கள். தனது படங்களில் பல இடங்களில் கம்யூனிசம் பற்றியும் தமிழ் தேசியம் பற்றியும் பேசியிருக்காரு. அவர் இப்போது விஜய் அவர்கள் கடைசி படமான ஜனநாயகனை எடுத்திருந்தார். இப்போது படம் வந்து இன்னும் 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்குது. இப்போ இன்டர்வியூ கொடுக்க தொடங்கியிருக்காரு அவர் அந்த ப்ரொமோஷனுக்காக. அப்போது ஒரு இடத்துல பேசும்போது பொய் சொல்லியே கட்டமைக்கிறாங்க, பொய் சொல்லியே நாட்டெல்லாம் பிடிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு. வரலாறு பூர்வமாக சில விஷயங்களை வந்து சொன்னாலும் சமீபத்தில் பொருந்தக்கூடிய ஒரு விஷயமா அவர் இருக்குது. பல இடங்களில் அவர் கருத்தை தைரியமாக பதிவு பண்ணக்கூடிய ஒரு ஆளாக தான் அவர் இருந்திருக்காரு. ஸோ இந்த விஷயத்தில் விஜய் அவர்களை ஏறி மிதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேச தொடங்கியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இது? இல்லை, இது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை தான். கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்ன்னு சொல்லும்போது இது எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன ஒரு வாசகம் தான். இது போன்ற வாசகங்கள், அதாவது கேட்டால் நம்ம வந்து பார்க்கறதெல்லாம் வந்து கண்ணால் பார்க்கறதும் வந்து போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிக்கிறதே மெயின். இப்போலாம் தீர விசாரிக்கிறதே அது அதுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ தீர விசாரிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா பொய்யாக தான் இருக்குது. அப்படி தான் ஆயிடுச்சு சில நேரங்களில். ஏன்னா விசாரிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பொய் தான் வருது சில நேரங்களில். அப்படியான வந்து ஒரு காலத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் சொன்னது என்னென்னா எத்தனையோ 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னதுன்னா அப்போவும் வந்து பொய்ன்றது அப்போ வந்து நம்பப்பட்டு வந்ததுன்றத நம்ம உணர முடியுது. இப்போ வந்து அப்படி தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எது பொய் எது மெயினே தெரியல. பொய்யும் மெய்யும் ரெண்டும் ஒன்றா இருக்கிற மாதிரியே இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது யாரை வந்து சொல்கிறாருன்றதே நமக்கு ஒரு பெரிய குழப்பமாக இருக்குங்க. ஏன்னா இங்கே வந்து நவீன ஊடகங்கள் வந்த பிறகு பல காட்சி பதிவுகள் வந்து கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. அதுவும் கூட பொய்யாக தான் இருக்குது சில நேரங்களில். அதை வந்து அதை விசாரிக்கும் போது விசாரணை தெரியும் போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேக்காக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. நான் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா அது உண்மை மாதிரியே தெரியுது, ஆனால் அது வந்து பொய் அப்படின்னு தெரிய வருது. ஸோ நவீன ஊடகங்கள் இப்போ இந்த இன்ஸ்டாகிராமு, இந்த யூடியூபு, இன்னும் வந்து பல சாதனங்கள் இருக்குது இல்லையா. ஸோ இந்த நவீன இணைய உலகத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா எது உண்மை எது பொய்ன்னு நம்மளால் கண்டுபிடிக்கணும்னு சொல்லும் போது முழுக்க முழுக்க இப்போ வந்து பொய்கள் கட்டமைக்கப்படுதுன்றது அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த பொய்களை கட்டமைக்கிறது யாருன்றதை நம்ம வந்து கவனத்தை எடுத்துக்கணும்னு வச்சுங்களேன். அது இன்றைக்கி வந்து அரசியல் ரீதியாக எடுத்துட்டிங்கன்னா அது வந்து திமுகவும் பண்ணுது, தாவேக்காவும் பண்ணுது. யார் மிகையாக பண்ணுறாங்கன்றதை நம்ம சொல்ல முடியாது. கடந்த காலத்தில் இதே வந்து கலைஞரை கைது செய்யும் போது இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அப்போ கிடையாது, வெறும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தான் இருக்குது. ஆனால் கலைஞர் கைது செய்யும் போது நடுராத்திரில் கைது செய்யும் போது ஐயோ கொலை பண்ணுறாங்கப்பான்னு கத்துற மாதிரி ஒரு இது. ஆனால் வந்து யாராவது நடுராத்திரியில் யூனிஃபார்மோட ஒரு முன்னாள் முதலமைச்சர் போய் கொலை பண்ணுவாங்களா? ஒரு லாஜிக் இருக்கா? யாராவது பண்ண முடியுமா? மிட் நைட்டு யூனிஃபார்மோட வந்து போலீஸ் வந்து போய் வந்து அவரை வந்து கைது செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுறாங்கப்பான்னு சொல்லி கத்தும் போது யாராவது வந்து அந்த மாதிரி பண்ண முடியுமா சொல்லி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் கிடையாது அப்போ. ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலே அப்படி ஒரு காட்சி பதிவு வந்து இணைச்சி பண்ணாங்க. அதாவது கேட்டால் அவர் கைது பண்ணும்போது அவருடைய குரல் இல்லாமல் பின்னணி குரல் சேர்த்து அதை வந்து ஃபுல்லாக வந்து பரவிட்டாங்க டிவியில். ஸோ இதுவே வந்து பெரிய அளவு வைரலாச்சு அந்த டைமில். அதுக்கு சொல்ல வரேன். அதாவது என்ன ஒரு உதாரணம் தான் நான் சொல்ல வரேன். அது மாதிரி இன்றைக்கி வந்து தாவேக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வர்றதுக்காக பலவிதமான கட்டமைப்பில் செஞ்சாங்க, போட்டி போட்டு செஞ்சாங்க. ஒரு பக்கம் வந்து திமுக பண்ணாலும், ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வலிமையாக வந்து தாவேக்கா வந்து கட்டமைச்சாங்க ஊடகங்களை. அப்போ இதில் எது உண்மை எது பொய்னே சொல்ல முடியாது. பெரம்பூரில் பல சம்பவம் பார்த்தோம். ஒரு கூட்டத்தில் வந்து அதே பெண்ணு இன்னொரு கூட்டத்தில் அதே மாதிரி வந்து மயங்கி விழுற மாதிரி ஆடம் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ கிட்டத்தட்ட அதுக்கு பிறகு தான் தெரிஞ்ச ஒரு 200 துணை நடிகைகளே இறக்கியிருந்தாங்க இந்த மாதிரி பேசுகிறதுக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஊடகங்களை வந்து விஜய் வந்து அந்த டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணதும் வந்து ஊடகங்களில் வந்து பொய்யா கட்டமைக்கப்பட்டது தான். ஸோ அதனால் வந்து கேட்டால் இப்போ வினோத் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்குள்ள அரசியலுக்கும் பொருந்தும், சினிமாவிலையும் அப்படி இருக்குது. சினிமாவிலையும் வந்து என்ன சரி கேட்டால் வந்து ஒரு பொய்கள் வந்து கட்டமைக்கப்படுது. அது இந்த ரூட் மாஃபியான்னு சொல்கிறாங்கல்ல, அதுவாக இருந்தாலும் சரி தான். கடந்த காலத்து ரெட் ஜெயண்ட்டும் வந்து அந்த வேலையை செஞ்சாங்க. ஸோ ஒவ்வொரு ஆங்கிளில் எடுத்துக்கிட்டாங்க. ரெட் ஜெயண்ட் ஒரு ஆதிக்கம் தமிழ் சினிமாவில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரூட் மாஃபியான்றது ஒரு ஆதிக்கம். ஸோ இந்த மாதிரியான வந்து பார்த்திங்கன்னா 2 சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. அதனால் வந்து அவர் சொன்னது அப்படி தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது.
பொய்கள் வந்து இன்றைக்கி நிரம்பி இருக்கின்றது. ஒரு தத்துவார்த்தமான வார்த்தையாக நான் பார்க்குறேன். வெற்றி வினோத் யாரை சொன்னார் மென்ஷன் பண்ணின்றது நமக்கு தெரியல. ஆனால் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிக்கிறது மெய்யின்னு சொல்லும்போது, ஏன்னா இந்த குரங்கு பொம்மை இருக்குல்ல, குரங்கு பொம்மை அது நீண்ட வந்து வருடமாக பல வருடங்களாக இருக்குது. வெவ்வேறு அந்த குரங்குகளுடைய வண்ணம் மாறிட்டே வரலாம், குணம் மாறாது. ஆனால் அந்த குணம் வந்து இருக்குது. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காதையும் வந்து கண்ணையும் வாயும் பற்றி இருக்கிற அந்த காட்சி இருக்குது. ஸோ அதனால் சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், நான் மேற்கோள் காட்டி வந்து நயன்தாராவோட பேசியிருந்தாங்க. இந்த 3 பேர் இந்த வலைபீச்சில் உட்காந்து பேசுறது கூட அவங்க மென்ஷன் நண்பர்கள் தானே. நண்பர்கள் மச்சானுங்க என்னுடைய மச்சானுங்க தான் 3 பேருமே. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மாதிரி வந்து எச் வினோத் சொன்னதில் வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு தத்துவம் இருக்கிறாங்க. ஆனால் சார் அவர் சொன்னார், அவர் வந்து விஜய் அவர்கள் தான் சொல்லித்தாரு சொல்லிட்டு தாவேக்கா நேரப்போ இப்போ அவரை கடிக்க ஆரம்பிச்சு. இல்லை, அது வந்து பார்த்திங்கன்னா உள்ளபடியே உள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல. யார் ரொம்ப கஷ்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனநாயகன் படத்தில் தயாரிப்பாளர் கூட இன்றைக்கி வந்து போய் சொகுசாக போய் உட்காந்துட்டார். எங்கே போய் உட்காந்துட்டாரு? டெல்லியில் போய் உட்காந்துட்டார். அவர் எதிர்பார்க்காத ஒரு பதவி அது. வாழ்நாளில் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார் அப்படி ஒரு பதவியை. அவர் அங்கே போய் உட்காந்துட்டார். ஆனால் இந்த படத்தில் வந்து ரொம்ப மெனக்கட்டு பாதிக்கப்பட்டது பார்த்திங்கன்னா எச் வினோத் தான். ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிற மாதிரி. ஆமாம், ஏன்னா அந்த மாதிரி ஒரு இயக்கம் இதெல்லாம் முடித்து இந்த வெற்றிக்கு பின்னாடி எனக்கு தெரிஞ்சு இப்போ அடுத்தது அவருக்கு படம் இல்லை. யாருக்கு? எச் வினோத்துக்கு படம் கிடையாது. ஏன்னா அடுத்த படம் கிடையாது. இது வரைக்கும் அடுத்த படத்துக்கு எதுவும் புக் பண்ணல, யாரும் வரல. அதுக்கு காரணம் என்னன்றது, ஏன்னா அரசியல் ரீதியாக போய் சிக்கனாலே அது பெரிய சிக்கல் தான் அது. இப்போ இன்னும் கூட ரெட் ஜெயண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ராங்கான அந்த போர்ஷன் வந்து இருக்குது. தமிழ் சினிமா ஒன்றும் பண்ண முடியல. ரெட் ஜெயண்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 19 மேனேஜர் இருக்கிறாங்கன்னா, அந்த 19 மேனேஜரும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறாங்க. அவங்க டிசைட் பண்ணுறது தான் தியேட்டர் ஓனர்ஸ்லாம் கேட்கணுன்றதுனால இன்னும் கூட இருக்குது. அப்படி தான் இருக்குது. தியேட்டர் முதலாளிகள்லாம் ரெட் ஜெயண்ட்டோட மேனேஜர்களெலாம் பயந்து தான் இருக்கிறாங்க. அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது தான் படம், அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வந்து தியேட்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் இப்போ எச் வினோத்துக்கெலாம் வந்து சினிமாலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் இந்த சைடில் ரூட் மாஃபியாக்கிட்டேயும் வந்து இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரூட் மாஃபியா எப்படி செயல்படும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இவர் வந்து அடுத்த கட்டம் இவர் வந்து அரசியல் போடுறதுனால அரசியல் வேலையை தான் பார்ப்பாங்க. சினிமாவில் வந்து கவனம் செலுத்துறதுக்கான வாய்ப்பு குறைவு தான். அதனால் இந்த பக்கம் அந்த பக்கம் போது அவர் உள்ளபடியே பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா எச் வினோத்துக்கு தான் பாதிக்கப்படுறது தான் அந்த மாதிரி பேசுவாங்க. இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை அவர் வந்து வெளிப்படையாக சொல்லலை, இன்டைரக்டாக சொல்லலை, அதுக்கே போட்டு அடி என்ன அடிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ இந்த இடத்துல நம்ம கட்டாக்குஸ்தி விஷ்ணு விஷால் பேசுனது தான் ஞாபகம் வருது. ரோட் மாஃபியா. ஆமாம், ஏன்னா வந்து இப்போ அடுத்த கட்டம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருடைய கனவு வந்து சினிமாவில் என்னன்னாக்கா அஜித், விஜய், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இதுதான் எங்களுடைய கனவு. அப்போவே உலகநாயகனை சேர்க்க மாட்டேறீங்க? இல்லை, ஏன்னா இப்போ அவர் கெரியரை பொறுத்த வரைக்கும் வந்து இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கிற ஒரு யதார்த்த நிலை. இன்னைக்கு அவர் ட்ராக் வேற ஆயிடுச்சு. ஆனால் வந்து எதிர்பார்ப்பு கேட்டால் உச்சபட்சமாக ரஜினிகாந்தோட படத்தில் இடம்பெறணும்னு சொல்கிறேன். அப்போ இங்கே 2 பெரிய ஸ்டார்ன்ற மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து அங்கே போனால் இங்கே வர முடியாது, இங்கே போனால் அங்கே போக முடியாது, அப்படியான ஒரு இது இருக்கு இல்லையா, சொல்கிறேன் நான். ஆனால் பட் எச் வினோத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் எனக்கு எல்லாமே பிடிக்கும். அது விஜய் நடித்தா என்ன, அது யார் நடித்தா என்ன. எச் வினோத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து எனக்கு லோகேஷ் கனகராஜ் படத்தோட எனக்கு எச் வினோத் படம் தான் எனக்கு பிடிக்கும். அது என்ன ரீசன் கூட என்னால் சொல்ல முடியல. ஓகே சார், இப்போது இதை தொடர்ந்து சீமானவர்களை விமர்சித்தா தாவேக்கால முக்கிய பதவிகள் வழங்கப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து அப்படி ஒரு ஆர்டர் பாஸ் ஆகிருக்கான்னு தெரியல. ஆனால் சமீப காலங்களில் அது வழங்கப்பட்டு அப்படி பேர் லயலாமணிக்கு அந்த பதவி கொடுத்த பிறகு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கு. ஏன்னா அவ்வளோ நாள் அவர் பேச்சு அடிப்படையில் திடீர்னு தலைவராக்குறாங்க அவரை. அப்படி போயிட்டு இருக்கோம் இல்லை. இப்போது தாவேக்கால ஊடகங்களில் பேசக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்பாளர் வந்து நாம் தமிழ் கட்சி வந்து குரங்கு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிச்சிருக்காரு. யார் இவரா? அனந்தஜித். அதே மாதிரி வந்து திரள் நிதியை திரும்பவும் திரள் நிதியை பற்றின அந்த புரிதல் இல்லாமல் அந்த திரள் நிதி பற்றி தவறான விஷயம் வந்து சித்தரிக்கிறாங்க. எப்படி இல்லை, இதெல்லாம் புரிதல் இல்லாமல் பேசணும். ரெண்டாவது ஒரு நாகரிகம் இல்லாமல் வந்து அரசியல் வந்து ஒரு மேடையில் பேசும்போது ஒரு நாகரிகம் இருக்குது. இப்போ ஒரு ஊடகங்களில் பேசும்போது இப்போ வெவ்வேறு தளங்கள் இருக்குது. இப்போ வந்து ஒரு ஊடகத்தை உட்காந்து பேசும்போது அங்கே ஒரு சில நாகரிகங்கள் வந்து பின்பற்றணும். மேடையில் பேசும்போதும் சில நாகரிகங்கள் பின்பற்றணும். நீங்கள் குரங்கு அது இது நீங்கள் அறிவார்ந்து பேசக்கூடிய நபர் தான் அந்த பையன். யார்? அம்ஜித். நான் பார்த்துருக்குறேன் ஊடக விவாதங்களில் வந்து ஓரளவுக்கு வந்து
நிதானத்தை கடைப்பிடிக்கிறாள் தான், ஆக்ரோஷமாக ஆவேசமாக பேசக்கூடிய நபர் கிடையாது. நான் பார்த்துருக்கிறேன் பலதில். ஆனால் இந்த காணொலி பார்க்கும்போது என்னன்னா, ஒருவேளை இந்த மேடையில் சில பேர் நீங்கள் சொன்ன மாதிரி யாரெல்லாம் வந்து சீமானை விமர்சனம் பண்ணுறாங்களோ, யார் நாம் தொடர்பு விமர்சனம் பண்ணுறாங்களோ கடுமையாக, அவங்களாம் பதவின்னு ஏதாவது ஒரு ஆர்டர் பண்ணாங்கன்னு தெரியல, குரங்கு சொல்லுவேன். உள்ளபடியே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், பரவலாக ஒரு கருத்து இருக்குது, இன்னும் அது வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. சில இடங்களில் வந்து அதுக்கு மாற்று கருத்தும் இருக்க தான் செய்யுது. குரங்கிலிருந்து பிறந்தவன் தான் மனிதன் சொல்லிட்டு. ஸோ இங்கே எல்லா மனித பிறவையுமே வந்து இப்போ மனித பிறவை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து அடிப்படை வந்து பார்த்தீங்கன்னா குரங்கு தான். அதனால் குரங்கு கூட்டம்னு சொல்கிறதுனால வந்து கிடையாது. இப்போ அண்ணாமலையே ஒரு டைமில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பத்திரிகையாளர்லாம் குரங்குன்னு சொன்னார். ஆனால் அதே குரங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா அழைப்பு கொடுத்து உட்கார வச்சாங்க. எங்கே உட்கார வச்சாங்கன்னா இந்த சமீபத்தில் இந்த வி த லீடர்ஸ் நிகழ்ச்சியில். ஸோ அப்போ தான் நான் சிரிச்சுக்கிட்டேன். நான் எங்களெல்லாம் குரங்குன்னு சொன்ன நபர் வந்து எங்களை அழைப்பு கொடுத்து அங்கே உட்கார வைக்கிறாரு அப்படின்ற அந்த அதனால் அனந்தஜித் அந்த தம்பி பொறுத்த வரைக்கும் இது போன்ற பேச்சுகளை அவாய்ட் பண்ணும். லயலாமணிக்கு பதவி கிடச்சிச்சுன்றதுனால நமக்கும் பதவி கிடைக்க சொல்லிட்டு சீமானை விமர்சனம் பண்ணலாம். நாங்கள் அரசியல் ரீதியாக பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. அரசியல் ரீதியாக பண்ணுங்கள். இந்த குரங்கு அது இது அந்த திரள் நிதி அது இதுன்னு சொல்லி பேசக்கூடாது. நிதி இல்லாமல் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உண்டியல் ஏந்தி சில்லறை காசில் போடுறாங்க. உஷியானந்த போய் கேட்டால் தான் தெரியும் எவ்வளோ சூட் கேஸ் வந்ததுன்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ அதனால் அந்த மாதிரி பேச்சுக்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ தாவேகா கூட்டணி கட்சிகளை உதைக்கிற வேலைக்கு ஒருத்தரை வச்சுருக்காங்க. சமீபத்தில் தாவேகாவை சார்ந்த நாஞ்சில் சம்பத் அவர்கள் பேச்சுக்கள் அப்படி தான் இருக்குது. வைகோ அவர்களெல்லாம் ரொம்பவே கீழ்மட்டமாக பேசியிருக்காரு. நான் ரசித்தேன். நான் அவர் பேச்சை ரசித்தேன். யார் நாஞ்சில் சம்பத்தோட அந்த பேச்சை வந்து ஃபஸ்ட் டைம் ரசிக்கிறீங்களா? ஆனால் நல்ல நான் ஃபஸ்ட் டைம் ரொம்ப ரசித்தேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆனால் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன், அவனை வேட்டி குளத்தி இந்த தாவேக்காக இருக்க இந்த வேட்டி குளத்திக்கு ஓனனை விட்டு தான் சொல்லுவாங்க தெரியுமா. இது வேலியில் போகிற ஓனனை வேலியில் போகிற ஓனனை தூக்கி வேட்டிக்குள்ளே விட்ட கதையாக இல்லை. தாவேக்கால இருக்கிறவங்க என்ன செஞ்சா அந்த நாஞ்சில் சம்பத் எங்கேயோ இருந்திருப்பார் இல்லையா, எங்கேயா இருந்திருப்பான். அவனை கொண்டு வந்து பிடிச்சி கொண்டு வந்து வேட்டிக்குள்ளே விட்டு அவன் அடித்தா அடி இருக்கும், சிக்ஸர் அடி. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வைகோ வந்து காலடியில் விழுந்து கிடக்கிறாரு. யார் என்ன ஒரு பேச்சு இதெல்லாம் வைகோ பார்த்துட்டு இன்னும் மனுஷன் வந்து எவ்வளோ அனுபவிக்க வேண்டியது இருக்குன்னு தெரில. வைகோ பொறுத்த வரைக்கும் கடைசி காலத்தில் இதெல்லாம் தேவையா, கடைசி காலத்தில் எவ்வளோ அனுபவிக்கணும்னு தெரில. நேற்றுக்கு பேசுகிறாருன்னு கேட்டால், நான் இருக்கின்ற கட்சியில் விசுவாசமாக இருக்கிறவன் சொல்கிறது. நம்ம தான் பார்த்துட்டு தானே இருக்கிறோம் எவ்வளோ விசுவாசன்றதை. எனக்கு நாஞ்சில் சம்பத் வந்து நாஞ்சில் சம்பத்தை ஒரு பொருட்டாவே வந்து யாரும் மதிக்க தகுந்த மனிதனே கிடையாது. ஏன்னா வந்து ஒரு காசு கொடுத்தா என்ன வேணால் பண்ண முடியாது. துப்புனா தொடச்சிக்கிறேன்னு சொல்கிறவன் தானே சார். அதனால் தான் நான் நாஞ்சில் சம்பத்தை நான் தான் சார் நாஞ்சில் ஜம்பத்துன்னு சொன்னேன். 6 மாதம் ஒரு கட்சியில் எனக்கு தெரியும். எழுதி வச்சுக்க, நான் இப்போ சொல்கிறேன். எது ஆதவர்ஜி நம்பர் நானும் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. இன்னொரு 6 மாதத்துக்கு மேலே அந்த கட்சியில் இருக்க மாட்டான். இங்கே தாவேக்கால 6 மாதத்துக்கு மேலே, 6 மாதம்ன்றது அதிகபட்சம். ஒரு 3 மாதம் போட்டுங்க, வேணாம் கூடுதலாக வேணால் போனஸாக ஒரு 3 மாதம் வச்சுங்க. 6 மாதத்துக்கு மேலே அந்த தாவேக்கால இருக்கவே மாட்டான். நீங்கள் வேணால் பாருங்கள். ஒரு கூட்டணியில் வந்து அந்த ஏதோ வந்து ஐக்கியமாயிட்டார், ஏதோ வந்து பேசுகிறான்னா, வைகோ காலையில் விழுந்துருக்காருன்னா பழைய வன்மம் இருக்குது. எது வைகோக்கும் அவருக்கும் தீர்க்க முடியாத ஒரு கணக்குலாம் இருக்குது, பழைய கணக்கு இருக்குது. மறுமலர்ச்சி திமுகவில் பயணிச்சவர் தான் இந்த நாஞ்சில் சம்பத். அங்கேருந்து ஆமாம், அங்கேருந்து தூக்கி வீசின உடனே அதுக்கப்புறம் திமுக அதிமுக மாறி 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 போய் தெரியும் உங்களுக்கு. அமமுக பல கட்சிகள் போனவர். எல்லாரும் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியில் சேர்ந்த பிறகு வந்து டூர் போவாங்க, மாவட்ட சுற்றுப்பயணம் போவாங்க. கட்சியிலேயே ஒரு சுற்றுப்பயணம் போனது யாருன்னு கேட்டிங்கன்னா, மதுரைக்கு போகும்போது இது வீட்டிலேருந்து கிளம்பி மதுரைக்கு வரும்போது ஒரு கட்சி அதிமுக, மதுரையிலேருந்து திருச்சிக்கு வரும்போது கட்சி, திருச்சியிலேருந்து விழுப்புரம் வரும்போது ஒரு கட்சி, விழுப்புரத்துலேருந்து சென்னை வரும்போது ஒரு கட்சி, இப்படி பல கட்சிக்கு போன பலப்பற்ற தான் இந்த நாஞ்சில் ஜம்பத். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சீமானை விமர்சனம் பண்ணுறதுக்குலாம் ஒரு தகுதி வேணும். இவனுக்கு அந்த தகுதியே கிடையாது. சில்லற பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதுதான் சார். இவர் நோட்டு இல்லை, 50,000 நோட்டு எல்லாம். இது 5,000 கொடுத்தா 50,000க்கு பேசுவான், 50,000 கொடுத்தா 5 லட்சத்துக்கு பேசுவான், 5 லட்சம் தான் 5 கோடிக்கு பேசுவான். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் வந்து தூக்கி வச்சா அடுத்த நிமிஷம் நடுத்தருக்கு வந்துடுவான். அந்த மாதிரியான நபர். இப்போ இந்த தாவேக்கால என்ன அங்கீகாரம் இருக்குது? இவனுக்கு ஏதாவது பதவி கொடுத்துருக்கா நீங்கள் சொல்லுங்கள். ஊருக்க பேசிட்டு காசு வாங்க கொடுத்துருக்கு, நோட்டு வாங்க கொடுத்துருக்கு, அவ்வளோதானே. அவன் செலவு அந்த கட்சி கூட்டம் நடத்துகிறவன் அவன் தாலி அறுத்து ஏதோ ஒரு 50,000
1 லட்சம் ஒரு கூட்டத்துக்கு வாங்குறது, அதுதான் படிப்பு. அதுவே போதும் அவனுக்கு. அவனுக்கு இந்த அமைச்சர் பதவி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அதில் விருப்பமும் கிடையாது, அவங்க கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா இருக்க மாட்டான், இவன் வாயில் ரகசியமும் தங்காது. அமைச்சர் பதவிக்கெல்லாம் போனால் வந்து இந்த சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து சில சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணும். அதுக்கெல்லாம் இவன் தகுதியான ஆள் கிடையாது. 10,000. ஆமாம், எந்த கட்சிக்கு போனாலும் இவனை என்ன வச்சுருக்கிறாங்க பேசுறதுக்கு. அவ்வளோதான், குறைச்சிட்டு போ, நான் எந்த பொறைய பிஸ்கெட்டை போடு, அதை கவிட்டு அது பொறைய பிஸ்கெட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக கேட்டால் அந்த தேங்காய் முடியை தூக்கி போட்டு தேங்காய் ஓட போட்டால் தேங்காய் ஓட எப்படி நாய் வந்து கவிட்டு போய் வந்து புரண்டிட்டு கிடக்கும் பாருங்க. இது அந்த மாதிரி தான் இவனுக்கு என்ன இருக்குது நீங்கள் பாருங்கள், நீங்களே பாருங்கள். கொஞ்சமாச்சும் காமன் சென்ஸ் இருக்கடா அவனுக்கு. யார் அவனும் அந்த 5 ஜம்பம் தான் கேட்குறேன். ஒரு கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட்டணி அமையல, தோழமையோடு இருக்கிறாங்க, இன்னும் கூட்டணி கட்டமைக்கலை, கூட்டணிக்கு பேரும் கிடையாது, கூட்டணியும் கட்டமைக்கலை. இப்போ அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போது வைகோ வந்து என்ன கேட்டால் இன்றைக்கி வந்து வைகோ வந்து காலடியில் விழுந்து கிடக்கிறாரு எங்கள் தலைவரை காலம் தெரிஞ்சு தானே நீ பேசுகிற. இது அவமானம் கிடையாதா? இது வைகோவை அவமானப்படுத்துறது தானே இது. இதுக்கும் மேலே அந்த மறுமலர்ச்சி திமுகன்னு ஒரு கட்சி, இது உண்மையிலேயே அதை மாற்றிடணும். மதிமுகவை இது மாற்றிடணும் இல்லை, மானகட்ட திமுகன்னு நினைக்கிறாரு. இதுக்கு மேலே எப்படி சார் இருக்க முடியும் சார்? இந்நேரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாஞ்சில் சம்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கணும் இந்நேரம், இல்லை ஒரு வார்னிங் கொடுத்துருக்கணும். இல்லை, அவர் மேலே மான நஷ்ட வழக்கம் போட முடியாதான்? மானம் இருந்தால் தான் முதல்ல ஒரு விஷயம் சரிங்களா. முதல்ல இவனுக்கு வந்து மானமே கிடையாது சொல்கிறது, அது முதல்ல இருக்கு. ஒன்றா. ரெண்டாவது, இவர் யாரை வந்து பேசியிருக்காரு பார்த்தீங்கன்னா வந்து பேசுகிற நபருக்கும் மானம் கிடையாது. யாருக்கு? வைகோ தான் சொல்கிறேன். இந்நேரம் மானம் இருந்தால் இந்நேரம் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கணும் சார். தாவே கலந்து இந்நேரம் வார்னிங் கொடுத்துருக்கணும். யாருக்கு? நாஞ்சில் சம்பத்துக்கு. அல்லது பேசி 2 நாள் ஆச்சு சார், ஏதோ நேற்று நைட்டு நினச்சிடாதீங்க, இது முந்தா நாள் பேசுனது. இது வரைக்கும் தாவே கலர்ந்தும் ஒரு வார்னிங் கிடையாது, மறுமலர்ச்சி திமுக இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டனம் கிடையாது. அப்புறம் என்னத்தை சொல்லுவீங்க நீங்கள்? இதில் யார் போட முடியும்? இது வைகோ தானே போடணும். மான நஷ்டம் இருக்குது, மானம் இருந்தால் தானே போட முடியும். யோசிச்சு பாருங்கள். தப்பு இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒன்று நடக்கணும் இல்லை சார். ஒரு கூட்டணியில் இப்போது அந்த இடத்துல திமுக வந்து வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து ஒரு கூட்டணி வந்து அமையணும். அதுக்கான வேலையில் இருக்கும்போது ஒரு பேச்சாளர் இத்தனைக்கும் ஒரு பேச்சாளர் முக்கியம், அதுவும் அந்த ஸ்டார் பேச்சாளரில் இவர் நட்சத்திர பேச்சாளர். நீங்கள் பேசும்போது என்ன சொல்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் தலைவரின் காலடியில் விழுந்திருக்கிறான். நீங்கள் தலைவரை பூஸ் பண்ணுறீங்க, ஆனால் அந்த தலைவரின் காலடியில் விழுந்து கிடக்கிறான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வைகோன்றது எவ்வளோ பெரிய ஆளுமை அது. அப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு சொல்லி அந்த கட்சியில் அறிவுறுத்தது கூட ஆள் கிடையாது சார். அதை கடந்து பார்த்தீங்கன்னா வந்து மதிமுகலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட கிடையாது. அப்போ புரியுதுங்களா? அவ்வளோதான். வைகோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கடைசி காலம் ரொம்ப துக்கம் துயரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அநேகமாக புரியுது சார். சமீபத்தில் அமைச்சர் கீர்த்தனா அவர்களாக இருக்கட்டும், அமைச்சர் சரத் அவர்களாக இருக்கட்டும், அவங்களாம் ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க. என்னதான் நாங்கள் அமைச்சர்களாக இருந்தாலும் எங்களால் கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ண முடியல. ஸோ வந்து வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலில் எங்களை வந்து வெற்றி பெற வச்சு விஜய் அவர்கள் யாரை கை காட்டுறாங்களோ அவர்களை வெற்றி பெற வச்சா அவங்களுக்கு நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அது உள்ளாட்சி தேர்தலுக்காக அந்த முஸ்தீவு பண்ணுறது. நீங்கள் முதல்ல சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் வந்து செயல்பட்டு அதுக்கப்புறம் அமைச்சராக இப்போ ஆகிருக்கிறீங்கன்னா அமைச்சராக நீங்கள் வந்து எந்த லட்சத்தில் செயல்படுறீங்கன்னு இருக்குல்ல. உங்களுக்கு ஓட்டு போகுதுன்னா உங்களால் தான் போகும். விஜயால் ஓட்டு வரும், ஆனால் இந்த அமைச்சரால் ஓட்டு போகும். அதை வேணால் செய்யலாம். நீங்கள் ஓட்டு போகாமல் இருந்து பார்த்தீங்கன்னாலே போதும். இப்போ நீங்களே உள்ளபடியாக சொல்லுங்கள். இப்போ மு.க. ஸ்டாலின் வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். நேற்றைய தினம் அந்த எம்எல்ஏ கைது பண்ணுறதுக்கு என்ன கண்டனம் தெரிவிச்சிருக்காரு தெரியுமா? வெட்ட வெளியில் உட்காந்து மாத்திரையை அரைத்து கொண்டிருந்த அமைச்சரை வந்து நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்கிறாங்க. யார் அது? அந்த மாத்திரையை அரைச்சது யார்? இதே சார். அதே மாதிரி இந்த கீர்த்தனா ஸ்கூலில் போயிட்டு ஒட்டுமொத்தமாக வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு அத்தனை பேரையும் அசிங்கப்படுத்தினா போல தான் ஆச்சு. இப்படி இந்த அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அமைச்சர் என்ன பஞ்சாயத்து கொண்டு வருவாங்களோன்ற அந்த எண்ணத்தை தான் வந்து முதலமைச்சருக்கே அப்படி ஒரு பார்வை இருக்க தானே செய்யுது. பொழுது முடிஞ்சால் எந்த அமைச்சர் எந்த பஞ்சாயத்து கொண்டு வருவாரோ அப்படி தானே அவருடைய எண்ணமும் இருக்குது. நான் சொல்கிறேன், முதலமைச்சர் விஜயை நான் சொல்கிறேன், ஓட்டு வாங்குகிற இடத்துல அவர் இருக்கிறாரு, காலி பண்ணுற இடத்துல இந்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இதுதான் உண்மை, யதார்த்த நிலை. புரியுது. இப்போ உள்ளாட்சி தேர்தலில் வென்றதா மட்டும் இந்த மத்திய அரசுகளை ஃபண்டு நீங்கள் சொல்லிட்டே போவீங்க. அப்படி நீங்கள் வந்து சரி உள்ளாட்சி தேர்தல் அப்படியே பாராளுமன்றத்துக்கு நீங்கள் எங்களை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எங்கள் தலைவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவார். இது
எந்த பிரச்சனையும் இருக்காது, அப்படி நீங்கள் பிரைம் மினிஸ்டராக வந்து ஆக்கிடுங்க, எம்பி எலெக்ஷனே ஓட்டு போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பதவி வச்சு நீங்கள் எவ்வளோ செய்யலாம் சார். என்ன சார், ஒரு முதலமைச்சரோட பதவி உங்ககிட்ட இருக்குது, ஒட்டுமொத்த ஸ்டேட்டே உங்கள் கையில் இருக்குது. அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உள்ளாட்சி தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்துக்கு இதெல்லாம் பேசுறது. நீங்கள் அமைதியாக இருந்தாலும் அந்த மக்கள் ஓட்டு போடுவாங்க இல்லையா? புரியுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச லோக்கல் பாடியில் பொறுத்த வரைக்கும் இந்த லோக்கல் பாடியில் நிற்கிறவங்களை பொறுத்து தான் சார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, லோக்கல் பாதிக்கு இப்பயே தாவேக்கா யுக்தியை கையாள ஆரம்பிச்சாங்க. இப்போ ஆமாம், அதுதான் இப்போ தான் ஆரம்பிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இப்படி வந்து விஜய் அவர்கள் பொறுத்த வரைக்கும் கடைசி நேரத்தில் அந்த ஏதாவது ட்ரெண்ட் செட்டிங் பண்ணுவாங்க கடைசி நேரத்தில். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டால் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கூட ஒர்க் அவுட் ஆகலாம். பட் இந்த உள்ளாட்சி தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் இருக்கிற நபர்கள் பார்ப்பாங்க. நீங்கள் என்ன தான் வந்து பார்த்தாலும் கூட யார் வந்து லோக்கல், ஏன்னா சுயேட்சைகள்லாம் கடந்த காலத்தில் வந்து அதிமுக வெற்றி பெற்ற சுயேட்சைகள்லாம் இருக்கிறாங்க சார். அதனால் எப்படின்னு அது உறுதியாக நம்ம சொல்ல முடியாது. பட் அது தாக்கம் இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அதாவது கேட்டால் வந்து ஒரு பெட்டரான ஆட்சி கொடுத்துட்டோம் திமுக தாண்டி அப்படின்ற அந்த பேர் இல்லைனா கூட பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய அளவில் டேமேஜ் இல்லாமல் இருக்கிறாங்க. புரியுது. பெருசாக டேமேஜ் இல்லை. ஆனால் அதே சமயம் பெட்டராக வந்து டிஎம்கேவோட ஒரு பெட்டரான கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்களா, திமுக கம்பேர் பண்ணும்போது இவங்க பரவாயில்லைங்க அப்படி எதாவது அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதே சமயத்தில் ரொம்ப டேமேஜும் எதுவும் இல்லை, பெருசாக டேமேஜ் இல்லை. ஆனால் அது காலப்போக்கில் எப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ தூத்துக்குடி ஒரு மாவட்ட லெவலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேமேஜ்ன்றது வரும். ஆனால் ஒரு விஷயத்த கவனத்தில் எடுத்துக்கணும், ஆல்ரெடி 28 தொகுதியில் வந்து எம்எல்ஏக்கள் கிடையாது. 8 மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இழப்பு தான் இவங்களுக்கு. அது உள்ளாட்சி தேர்தலில் என்ன ஆகும் அப்படி தானே இருக்குது. புரியுது. அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலம்தான் பதில் சொல்லணும். ஆனால் இந்த அமைச்சர்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சொன்னார் உங்கள் வேலையை சிறப்பாக செஞ்சாலே போதும், பேரை கெடுக்காமல். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 வந்து அமைச்சர்கள் மாற்றினா தான் இந்த உள்ளாட்சி தேர்தலில் எஃபெக்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். குறிப்பிட்டு ஒரு 5-6 அமைச்சர்களை மாற்றினா தான் வந்து அந்த சரிவை வந்து டேமேஜ் பண்ண அந்த டேமேஜ் வந்து சரி கட்ட முடியும். சரி ஓகே நடவடிக்கை எடுத்துட்டாருன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் இந்த கட்சியில் சேர்த்த நபர்களால் வந்து இது இப்போ சகாயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், வீடியோ ஒன்று போட்டிருக்கிறாரு. உள்ளபடியே நியாயமான கருத்து. ஆனால் இது ஏன் இவ்வளோ லேட் பண்ணாருன்னு எனக்கு தெரில, இத்தனை நாள் எதுக்கு எடுத்துக்கிட்டாருன்னு தெரில. கட்சியில் வந்து இணைஞ்சே கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் ஒரு மாதம் கிட்ட ஆக போகுது. அது இப்போ திடீர்னு சொன்னதில் ஏதாவது உள்குத்து எதனா இருக்குமான்னு யோசிக்கிறதா இருக்குது சார். பல்லர்கள் இதில் நன்றி சார்.